Hello learners, welcome to RC Education. இந்த வீடியோவில் இனர்ஷியல் மூமெண்ட் சென்சார் பற்றி பார்க்கலாம். ஸோ இனர்ஷியல் மூமெண்ட் சென்சார் வந்து மோஷன் ப்ரெடிக்ட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு ரெண்டு டைப் இருக்குது, ஆக்சலரோமீட்டர் அண்டு கைரோஸ்கோப். ஸோ ஆக்சலரோமீட்டர்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி விச் மீன்ஸ் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அந்த மூமெண்ட்டோட வெலாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஆக்சிலரோமீட்டரோட வேலை. ஸோ அப்போ கைரோஸ்கோப்னால் என்ன? கைரோஸ்கோப்னால் என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டோட ரொட்டேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரோன் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரோன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆச்சுன்னா அதோட ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகுமா அந்த ட்ரோன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகும்போது அந்த ட்ரோனோட ரொட்டேஷன் மாறும். ஸோ அந்த ரொட்டேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது தான் கைரோஸ்கோப். ஸோ இந்த கான்செப்ட் இவ்வளோ தான். உங்களுக்கு தியரி எழுதணுங்கிறதுக்கு காட்டி நான் வந்து கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் ஓகேனா இந்த டியூரேஷனோட நிப்பாட்டிக்கோங்க. நீங்கள் வேறு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை உங்களுக்கு வந்து தியரி உங்களுக்கு எழுத கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு தியரியை வந்து லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தியரி எழுத கஷ்டமாக இருக்குங்காட்டி தான் நான் இதை பெருசாக வீடியோ போடுறேன். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஓகே, உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிக்குவீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் சென்சார் மெஷர்ஸ் மோஷன் பேராமீட்டர் with respect to inertial space. They are generally fall into two categories. ஸோ உங்களுக்கு வந்து எழுத கஷ்டமாக இருந்தால் இதோட நிப்பாட்டிக்கலாம். இனர்ஷியல் சென்சார் மெஷர்ஸ் மோஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ வந்து இனர்ஷியல் சென்சார் வந்து மோஷன் பேராமீட்டரை வந்து மெஷர் பண்ணும். இது வந்து டூ கேட்டகரிஸில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் விச் சென்சிங் லீனியர் இனர்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நவுன் அஸ் ஆக்சிலரோமீட்டர். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா லீனியர் ஒன் சைடாக மட்டும் டிட்டர்மின் பண்ண, ஒன்று ஃப்ரண்ட் இல்லைனா பேக் இல்லைனா டாப் இல்லைனா பாட்டம் ஏதாச்சும் ஒன்று மெஷர் பண்ணால் அது வந்து ஆக்சிலரோமீட்டர். ஸோ திரும்ப ஒருக்கா நான் சொல்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் சென்சிங் லீனியர் இனர்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ நோன் அஸ் ஆக்சிலரோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் இனர்ஷியல் ரேட் சென்சார் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆங்குலர் ரேட் சென்சார் ஆர் கைரோஸ்கோப். ஸோ ரொட்டேஷ்னலை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து கைரோஸ்கோப். நீங்கள் ஆங்குலர் ரேட் சென்சார்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கைரோஸ்கோப்னு டேரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர் இஸ் எ டிவைஸ் தட் மெஷர்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆக்சிலரேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ ஆக்சிலரோமீட்டர் என்ன பண்ணுவோன்னா அந்த ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணுமா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எப்படி மூவ் ஆகுதுன்னு டிட்டர்மைன் பண்ணுறது வந்து ஆக்சிலரோமீட்டர். இது வந்து நீங்கள் எப்படி சிம்பிளாக எழுதலாம்னா ஆக்சிலரோமீட்டர் இஸ் எ டிவைஸ் தட் மெஷர்ஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் வந்து வெயிட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காரில் போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம ஒரு சைக்கிளில் போகிறோம். சைக்கிளில் வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் உட்காந்து ஓட்டினா ஒரு ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கும். இதே பின்னாடி வேறு யாராச்சும் உட்கார வச்சு போனால் அதில் கொஞ்சம் ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ an accelerometer is a device that measures acceleration வந்து வெயிட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த phenomenon ஆஃப் வெயிட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் வந்து எதர் பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம அசியூம்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்கில் வந்தால் நெகட்டிவ், ஃப்ரண்ட்டில் போனால் பாசிட்டிவ், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது நம்ம ஹியூமன் பெர்செப்ஷனில் நம்ம தேவைப்படுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, பீசோ எலக்ட்ரிக் ஆக்சிலரோமீட்டர், கெப்பாசிட்டிவ் ஆக்சிலரோமீட்டர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் ஆக்சிலரோமீட்டரை வந்து பீசோ எலக்ட்ரிக் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கெப்பாசிட்டிவ் ஆக்சிலரோமீட்டர் வந்து கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் சேஃப்டி சிஸ்டம், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், சீஸ்மிக் மானிட்டரிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் வந்து என்ன பண்ணுன்னா ஓரியன்டேஷன்
அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓரியன்டேஷனா ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஆங்குலர், அந்த ஆங்கிள் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்பின்னிங் வீல் ஆர் டிஸ்க் விச் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஃப்ரீ டு அசியூம் எனி ஓரியன்டேஷன் பை இட் செல்ஃப். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பின்னிங் வீல் இருக்கும். ஸோ கைரோஸ்கோப் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் ஃப்ரேம் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் இருக்கும், கைரோஸ்கோப் வீல்ஸ் அப்படின்னு. அதுதான் ரொட்டேட் பண்ணும். இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா, அது வந்து எந்த இடத்துலையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காது, எல்லா இடத்துலையும் அதால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த கொடுத்துருக்கிற எல்லா இடத்துலையும் அதெல்லாம் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இதோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது வந்து கைரோஸ்கோப்பில் இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை நீங்கள் எழுதினாலே கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட், இது எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கைரோஸ்கோப் இஸ் conservation of angular momentum. When a gyroscope is spinning, its angular momentum is very high. That means very difficult to change orientation of the spin axis. இப்போ வந்து கைரோஸ்கோப் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்பின் ஆச்சுன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது, மெக்கானிக்கல் கைரோஸ்கோப், ஆப்டிக்கல் கைரோஸ்கோப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் நேவிகேஷன், ஏர்க்ராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டெபிலைசேஷன், ரோபோட்டிக்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் கேமிங். ஸோ இதுக்கான பிளாக் டயக்ராம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஆக்ஸலரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் சில நாய்ஸ் ஆட் ஆகுது, ப்ரௌனியன் நாய்ஸ், சென்சிங் எலமெண்ட், மெக்கானிக்கல் ஆம்ப்ளிஃபையர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் நாய்ஸ், எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ் சர்க்யூட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு கைரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கைரோடைனாமிக்ஸ், நாய்ஸ், ஸ்டாட்டிக் பயாஸ், ஸ்கேல் ஃபேக்டர், டிஜிட்டல் ஐபிஎஃப்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளாக் டயக்ராம் வேணும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கேளுங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ எதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்ப ஒருக்கா நான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இனர்ஷியல் மூமெண்ட்னா மோஷன் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இனர்ஷியல் மூமெண்ட் சென்சார் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எது லீனியராக டிடெக்ட் பண்ணுதோ அது வந்து ஆக்சிலரோமீட்டர். அதுவே ரொட்டேஷனை டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது கைரோஸ்கோப். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, பீசோ எலக்ட்ரிக் ஆக்சிலரோமீட்டர், கெப்பாசிட்டிவ் ஆக்சிலரோமீட்டர். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் சேஃப்டி சிஸ்டம், ஹெல்த், ஃபிட்னஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஸோ கைரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரியன்டேஷன் டிட்டர்மின் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஸ்பின் வீல்ஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ்னால் அது ஸ்பின் வீல்ஸ் எப்படி சுற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசல்ட் வந்து அவுட்புட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட்டை மறக்காமல் எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆச்சுன்னா அதோட ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, மெக்கானிக்கல் கைரோஸ்கோப், ஆப்டிக்கல் கைரோஸ்கோப். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இனர்ஷியல் நேவிகேஷன், ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டெபிலைசேஷன், ரோபோட்டிக்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் கேமிங் எக்ஸட்ரா. ஸோ இந்த பிளாக் டயக்ராம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதில் டவுட்டுங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.